ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையுமாய் வெற்றுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அன்போடு அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியாக பிரித்தார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு தோன்றி வானம் என்று பெயரிடப்பட்டது. சமுத்திரங்கள் ஓரிடத்தில் கூடின. காய்ந்த தரை தெரிந்தது. பூமி பச்சை புற்களையும் கனிமரங்களையும் முளைக்க செய்தது. சமுத்திரங்கள் ஜீவனுள்ள பிராணிகளால் நிறைந்தன. ஆகாயத்தில் பறவைகள் சிறகடித்து பறந்தன. பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் தேவன் வானத்தில் பதித்தார். பூமியின் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் தேவன் தத்தம் இனத்தின்படி நேர்த்தியாக உண்டாக்கினார். தான் படைத்த அனைத்தையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை மனிதனுக்கு அளித்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அவை அனைத்தும் மிகவும் நன்றாயிருந்தது. 7ஆம் நாளில் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார்.